அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ ஹிந்தி ராஷ்டிர பாஷா இந்த எக்ஸாமுக்குரிய பேப்பர் 1 இதுல லெசன் 4 பார்க்கலாம். மகான் சந்த் கவி திருவள்ளுவர். மகா புனித கவிஞர் திருவள்ளுவர், இவரை பத்தி பார்க்கலாம். திருவள்ளுவர் தக்ஷின் பாரத் கே மகான் சந்த் கவி ஹை. திருவள்ளுவர் சவுத் இந்தியாவோட, தென்னிந்தியாவோட பெரிய மகத்துவமான புனிதமான ஒரு புனித கவிஞர். வே தக்ஷின் பாரத் கே கபீர் மானே ஜாதே ஹை. அவர், அதாவது திருவள்ளுவர், தென்னிந்தியாவினுடைய கபீர்தாசராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அறியப்படுகிறார். इन्होंने व्यक्ति को जीने का सही रास्ता दिखाया. இவர் மனிதனுக்கு வாழ்வதற்கான சரியான வழியை, பாதையை காண்பித்தார். காண்பித்தார் பாஸ்ட் டென்ஸ்ல வரும். காண்பித்தார். इनका विचार था कि गृहस्थ भी ईश्वरीय आस्था के साथ पवित्र जीवन व्यतीत कर सकता है. इनका विचार था, இவருடைய கொள்கை என்னவாக இருந்தது அப்படின்னா, கிரகஸ்த பி, அதாவது ஒரு குடும்பஸ்தனும், ஈஸ்வரிய ஆஸ்தா கே சாத், ஒரு நம்பிக்கை, பவித்திரத்தன்மையான நம்பிக்கையுடன், மரியாதையுடன், பவித்திர ஜீவன் வியதீத் கர் சக்தா ஹை, புனிதமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், தன்னுடைய புனிதமான வாழ்க்கையை கழிக்க முடியும் அப்படிங்கிறது அவருடைய கொள்கை. கபீர் கி தரஹ் இன்கா ஜன்ம பி ஜுலாஹா பரிவார் மே ஹுவா தா. கபீர்தாசரை போன்றே இவருடைய பிறப்பும் ஒரு நெசவாள குடும்பத்தில் நிகழ்ந்தது. இவர் ஒரு நெசவாள குடும்பத்தில் பிறந்தார். யாரை போல அப்படின்னா, கபீர்தாசரை போல. இன்கா சமய ஈசா பூர்வ 30 से 200 वर्षों के बीच माना जाता है. இவருடைய காலம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, அதாவது கிமு 30 200 வருஷங்களுக்கு இடையில் என்று கணிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இவருடைய காலம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 30 வருஷங்களிலிருந்து 200 வருஷங்களுக்கு இடையிலாக இருக்கும் என்று அறியப்படுகிறது. இன்கா ஜன்ம ஸ்தான் மயிலாப்பூர். இன்கா ஜன்மஸ்தான் மயிலாப்பூர். இவருடைய பிறப்பு இடம் என்று அறியப்படுவது மயிலாப்பூர். பர் மதுரை மேஹி உன்கா அதிகான்ஷ் ஜீவன் பீத்தா. ஆனால் மதுரை மேஹி, மதுரையிலேதான் அவருடைய, அதாவது திருவள்ளுவர் அவர்களுடைய அதிகான்ஷ் ஜீவன் பீத்தா, பெரும்பாலான வாழ்க்கை எங்க கழிந்தது அப்படின்னா மதுரை. मदुरई पांड्य राजाओं ने तमिल साहित्य की उन्नति के लिए प्रोत्साहन दिया. மதுரை பாண்டிய மன்னர்கள் தமிழ் இலக்கியத்திற்கு, உன்னதமான தமிழ் இலக்கியத்திற்கான உன்னதத்திற்கு, பெருமைக்கு புரோத்சாகன் தியா, நிறைய உற்சாகமூட்டினார்கள். அதாவது நிறைய கவிஞர்களை உற்சாகமூட்டி தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு வித்திட்டார்கள். நிறைய கவிஞர்களை பெருமைப்படுத்தினார்கள். அதன் மூலமாக தமிழ் இலக்கியத்தை, அதனுடைய பெருமையை இன்னும் அதிகப்படுத்தினார்கள். அதன் மூலம் தமிழ் இலக்கியம் அதிகமாக மேன்மையடைந்தது. यहीं पर
वल्लवर रचित तिरुकुरल को महान ग्रंथ की मान्यता मिली. यही पर இங்கதான், அதாவது இந்த மதுரையில் தான் வள்ளுவர் ரச்சித் திருக்குறளுக்கு, வள்ளுவரால் இயற்றப்பட்ட அந்த திருக்குறளிற்கு மகான் கிரந்தகி மானியத்தா மில், மாபெரும் ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு எல்லாராலும் மதிக்க தகுந்ததான ஒரு மதிப்பு இந்த நூலிற்கு கிடைத்தது. மிக பெரும் நூலாக, பெரும் மதிப்பிற்குரிய நூலாக இதற்கு அங்கீகாரம் கிடைத்தது, ஒரு மதிப்பு கிடைத்தது. எங்கே அப்படின்னாக்கா மதுரையில. பெருமை வாய்ந்த நூலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. திருவள்ளுவர் ने अपने ग्रंथों में जीवन के मूल्यों पर महत्व दिया है. திருவள்ளுவர் अपने ग्रंथों में, தன்னுடைய இந்த படைப்புகளில், நூலில் ஜீவன் கே, வாழ்க்கையின் மூல்யோங் பர், அந்த முக்கியமானவைகளில், மதிப்பு வாய்ந்தவைகளில் மகத்துவ தியா, முக்கியத்துவம் கொடுத்தார். நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது மிகவும் முக்கியமானதோ, எது நமது வாழ்க்கைக்கு விலை மதிப்பற்றதோ அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். इसी कारण कबीर को उत्तर भारत का तिरुवल्लुवर और तिरुवल्लुवर को दक्षिण भारत का कबीर कहते हैं. इसी कारण, இந்த காரணத்தினாலதான் கபீரை வட இந்தியாவின் திருவள்ளுவர் என்றும், திருவள்ளுவரை தென் இந்தியாவின் கபீர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். கருத்தேகைனா அழைக்கிறார்கள். கபீரை வட இந்தியாவின் திருவள்ளுவர் என்றும், திருவள்ளுவரை தென்னிந்தியாவின் கபீர் என்றும் அழைக்கிறார்கள். திருக்குறள் மே குல் எத்தனை குறள், அதாவது எத்தனை குறள்கள் இருக்கின்றன? 1330 दोहे हैं. இப்போ கபீர் தாஸ், ரஹீம் கே தோஹே, கபீர் கே தோஹே, துளசிதாஸ், இதெல்லாம் உங்களோட இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தோஹேன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப இங்க ஹிந்தியில சொல்ற மாதிரியே இங்க சொல்றோம். இத ஹிந்தியில ஒரு ஈரடிப்பா அப்படின்னு சொல்றது. அதையேதான் இங்க திருக்குறளுக்கு சொல்றோம். 1330 दोहे, अदाद 1330 दोहे हैं, जिनको 10 दोहे के हिसाब से 133 अध्यायों में विभाजित किया गया है. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 அப்படிங்கிற எண்ணிக்கையில, 10 குறள்கள் அப்படிங்கிற எண்ணிக்கையில 133 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. மொத்த குறள்கள் 1330. இவை 133 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள் இடம்பெற்றுள்ளன. प्रधान रूप से ये ग्रंथ 3 खंडों में बांटा गया है. பிரதான் ரூப் சே, முக்கியமான ஒரு தொகுப்பாக, எப்படி 3 பிரிவுகளாக அந்த தொகுப்பு பிரிக்கப்பட்டுள்ளது. 3 खंडों में बांटा गया है. वे हैं, அவை என்னென்னன்னா தர்ம், அர்த், காம். இந்த 3 அதிகாரங்கள் மொத்தமாக 1330 குறள்கள், 133 அதிகாரங்கள், ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள். இவை அனைத்தையும் மொத்தமாக 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இது நம்ம தமிழ்லயே நம்ம படிச்சிருப்போம். அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால் அப்படின்னு 3 பால்கள், 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. उनका विश्वास था कि धर्म, अर्थ, काम, इन तीनों का पालन सही ढंग से करने पर मोक्ष की
प्राप्ति होगी. இவை மூன்றையும் முறைப்படி கடைபிடித்தால், முறையான வழியில் முறைப்படி இதை கடைபிடித்தால் மோட்சத்தை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறது வள்ளுவரோட நம்பிக்கை. இதை படிப்பவர்கள், அதை கடைபிடிப்பவர்களின் நம்பிக்கையும் அதுதான். அறம், பொருள், இன்பம் இவை மூன்றையும் முறையான வழியில், சரியான வழியில் கடைபிடித்து நமது வாழ்க்கையை கொண்டு சென்றோம் என்றால் நமக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி. திருவள்ளுவர் ने बड़े बड़े विषयों को छोटे छोटे पदों में लिखा है. திருவள்ளுவர் பெரிய பெரிய விஷயங்களையும் சிறிய சிறிய பதங்களில் நமக்கு எழுதியிருக்கிறார். इसलिए திருக்குறள் को सागर में மன்னிக்கணும், गागर में सागर भरने जैसा माना जाता है. इसलिए திருக்குறள் को, அதனால் திருக்குறளை गागर में सागर भरने जैसा माना जाता है. அதாவது ஒரு குடத்தில் வந்து கடலை கொண்டு திணிப்பது போல, ஒரு குடத்தில் கடலை நிரப்பி இருப்பது போல அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. இந்த திருக்குறள், இந்த 4வது லெசன், இத வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். धन्यवाद.